Are you new here? Yes, madam. Listen, in the coming week you'll be assigned to in general surgery and post-operative care unit. And Dr. Arun will explain all the tasks for you. If you feel that you need any more support, you can always approach me. And good luck. Thank you, Good madam. night. குட் நைட். ஐயோ, இவங்க டாக்டரா இல்ல மவுண்ட் பேட்டன் கிராண்ட் டாக்டரா? என்ன இங்கிலீஷ் ஒண்ணுமே புரியல. டோன்ட் வரி, நான் உங்களுக்கு தமிழில் பேசி புரிய வைக்கிறேன். அவங்க சொன்னது உங்கள் டியூட்டியை பற்றி தான். இது தமிழா இல்ல செந்தமிழா? தமிழ் உங்களுக்கு நல்லா தெரியுமாங்கிறது சந்தேகமா தான் இருக்கு. உங்க தமிழை நான் டெஸ்ட் பண்றேன். ஒரு கேள்வி கேட்கட்டுமா? தாராளமா கேளு. எறும்பு வாயை விட சின்னது, அது என்னது? என்ன? எறும்புல எறும்பு, ஆண்ட். அதோட வாயை விட சின்னது, அது என்னது? அது எறும்பு வாயை விட சின்னது. எறும்பு வாயை விட என்னாச்சு டாக்டர்? சாந்தி சிஸ்டர், இந்த எறும்பு இருக்குல்ல, எறும்பு அதோட வாயை விட சின்னதா இருக்குமே, அது என்னது? டாக்டர் உங்களுக்கு என்னாச்சு? கடவுளே. டேய் சின்ன ராஜா சார், இங்க வா. நான் ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா? கேளுங்க சார். எறும்பு வாயை விட சின்னது, அது என்னது? எனக்கு தெரியாது சார். திங்க் பண்ணி சொல்றேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு சார், எனக்கு தெரியல சார். ஐயா, சின்ன விஷயம் தான் டாக்டர். இன்னைக்கு பூரா யோசிச்சுட்டு நாளைக்கு சொன்னா போதும். வரட்டுமா? வரட்டுமா? பாரு டாக்டர், எப்படி இருக்கே லுக்கு? மாமனார் கத்தார்ல இருந்து வராரு. அந்த ஆளுக்கு இந்த ட்ரெஸ் கோட் நோய் கொஞ்சம் இருக்கு. நல்லா இருக்கு, நல்ல ஒரு கார்ப்பரேட் லுக்கு மாதிரியே இருக்கு. அது போதும். அந்த ஆளுக்கு இந்த ட்ரெஸ்ஸை பற்றி அவ்வளோதான் அறிவு. ஓ, ஆரதி சதுர்வேதின், ஈலிமாராய், அமேலியா. என்னால் முடியல. நான் கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஏய், அது முடியாது. உனக்கு வரதட்சணையா போர்ஸ் கழிப்பாளர் இருக்க ஃப்ளாட்டு கிடைக்க, ஓம் பொண்டாடி டெலிவரி போவ, அப்புறம் என்ன மாதிரி ஒரு டீசெண்டான பையன் ரூம் மேட்டாக கிடைக்க, நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிதாங்க கிஷோர். ஒருத்தனுடைய தலையெழுத்து. இது என்னாச்சு? என்னடா யாருக்குமே ஒரு மெசேஜ் கூட ரிப்ளை பண்ணல? எனக்கு தெரியாம வேற ஏதாவது நடந்துகிட்டு இருக்கா? இவனுக்கு என்ன ஆச்சு? ஏதோ எங்கேயோ நடக்க போகுது. இங்க பாரு கிஷோர், இந்த எறும்பு வாயை விட சின்னது, அது என்னது தெரியுமா? என்னது? நீ பிடிச்சிட்டு இருக்கிறது சிகரெட்டா இல்ல வேற ஏதாவதா? அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணை இல்லை, அவள் அப்படி ஒன்றும் கலர் இல்லை, ஆனால் அது ஒரு குறையும் இல்லை. என்னடா? சோ ஃபைனலி ஏதோ நல்ல விஷயம் வச்சிருக்க. ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. ஒரு பச்சை மிளகாக்கு முல்லைப்பூ மாதிரி அழகான பொண்ணு, வெறும் எறும்புதான், ஆனா தொட்டா சுட்டுடும். குளோபல் லெவல்ல சிக்ஸை ஹேண்டில் பண்றவனுக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமா என்ன? மொத்தத்துல பார்க்க போனா கொஞ்சம் கஷ்டம் தான். என்னவோ, ஆல் தி பெஸ்ட் மச்சான். நீயும் கூட கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறத பார்த்தாதான் எனக்கும் சந்தோஷமா இருக்கும். போயிட்டு வரேன். சேஃப் இல்ல. குட் மார்னிங் லக்ஷ்மி. குட் மார்னிங் டாக்டர். லக்ஷ்மி, நேத்து நைட்ல எனக்கு தூக்கமே வரல. என்னாச்சு டாக்டர்? துபாயில மஸ்கிட்டோ இருக்கா? மஸ்கிட்டோ இல்ல லக்ஷ்மி, எறும்பு. எங்க பார்த்தாலும் எறும்பு எறும்பு எறும்பு. ஓ, அதுவா? பதில் கிடைச்சதா டாக்டர்? ஆக்சுவலி அது என்னது லக்ஷ்மி? நீங்க தோத்துட்டீங்கல்ல? தோத்துட்டேன். எறும்பு வாயை விட சின்னது, அது என்னது? அதான் என்னது? அது தின்னது. எறும்பு வாயை விட சின்னது, அது தின்னது. புரிஞ்சுச்சா? ஓ, தட்ஸ் a good one. ஓ, நீ இந்த மாதிரி சின்ன கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அப்போ கொஞ்சம் பெரிய கேள்வியா கேட்கட்டுமா? ஷூர் லக்ஷ்மி. மலையை விட உயரமானது எது? நான் முன்னாடி என் தோல்வி ஒத்துக்கிறேன். என்னது அது? மலையில வளர்ற மரம். மரம்? மரம். I got something for you. கொஞ்சம் தமிழ் மூவிஸ் எல்லாம் இருக்கு, உனக்காக கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். ஐயோ,
இதெல்லாம் நான் பார்த்துட்டேனே டாக்டர். பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோங்க. வேணா டாக்டர், ஒவ்வொரு படத்தையும் 5-6 வாட்டி பார்த்திருக்கேன். லக்ஷ்மி, ஐ லவ் டு வாட்ச் தமிழ் ஃபிலிம்ஸ். அலைப்பாயுதே, மொழி, பருத்தி வீரன். வாவ், அதுதான் தமிழ். லக்ஷ்மி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க தமிழ் சினிமால ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வீக் நம்ம போய் படம் பார்க்கலாம். அப்படியா? பட் டாக்டர், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட படத்துக்கு போனா படத்தை கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது. நான் தனியாவே போய்க்கிறேன். நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம். குட் மார்னிங் அக்கா. ஹாய் மாயா. உன்னை பத்தி எந்த விஷயமும் தெரியல. காரணம் இல்லாம நீ வர மாட்ட. இப்ப என்ன விஷயம் சொல்லு. எந்த தேவையும் இல்ல, ரொம்ப போர் அடிச்சுது. அதான் வண்டி எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்துட்டேன். நைஸ். உன் பொட்டிக்கு எப்படி போயிட்டு இருக்கு? ஃபர்னிஷிங் நடக்குது. லைசென்ஸ் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க அன்னைக்கு ரெஃபர் பண்ண லேடி ஸ்பான்சர் ரொம்பவே உதவியா இருக்காங்க. குட் மார்னிங் கா. அருண், வா வா. ஹாய். This is Dr. Arun Kumar, my junior. இவங்க மாயா, என் கசினோட பொண்ணு. பேசிக்கா இவங்க யூகே தான். கரியரை பிரான்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி இப்ப துபாய். ஓ, நைஸ் டு மீட் யூ மாயா. ஆர் யூ டாக்டர்? நோ நோ நோ, ஐ அம் a fashion designer. ஓ, எனக்கு கூட சில டிசைன் ட்ரெஸ்ஸஸ் வேணும். அத நீங்க எனக்கு கடச்சிட்டீங்களே. டே இவங்கள பர்சனல் ஆக்க ட்ரை பண்ணாத. பாரு, ஏற்கனவே எங்கேஜ்டு. பாரிஸ்ல இருக்கிற இவளோட ஃபியான்சி தீபக் சீக்கிரமா ஜாயின் பண்ணிடுவான். ச்சே, அப்போ அந்த சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சா? எங்க அம்மா எப்பயும் சொல்லுவாங்க, ஹைட்டா இருக்க பேர பசங்க வேணும்னா ஹைட்டா இருக்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. இந்த பிரான்ஸ்ல இருக்க ஆளுங்களை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியும். நான் வேணா உனக்கு ஒரு காம்பன்சேஷன் தரேன். இவ ஆரம்பிக்க போற பொட்டிக்கு நீ சில கஸ்டமர்ஸை கலெக்ட் பண்ணி கொடுத்தனா அதுல ஹைட்டா இருக்கிற ஒரு பொண்ணை நான் உனக்கு செலக்ட் பண்ணி தரேன். அது போதும், நீங்க சொன்னா எல்லாமே சரியா தான் இருக்கும். சோ ஆல் தி பெஸ்ட் மாயா. Thank you. பை அக்கா. I'll see you soon. Bye. Bye. ஹலோ ஹலோ. என்னாச்சு? என்னாச்சா? டியூட்டி சமயத்துல பாட்டு கேட்டுட்டு இருக்க நீ. ஃபோன் வரது காதுல கேக்கலையா? சாரி சிஸ்டர். 7B பேஷண்ட்க்கு மெடிசன் கொடுத்துட்டியா? எஸ் சிஸ்டர், கரெக்ட் டைம்ல கொடுத்தாச்சு. என்னாச்சுங்க? டியூட்டி சமயத்துல சாக்லேட் சாப்பிடுறாங்க, பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் இருந்தா நான் ரிப்போர்ட் பண்ணிடுவேன். விடுங்க சாந்தி, அவங்க ஒரு அப்பாவி. அந்த அளவுக்கு ஒன்றும் அப்பாவி எல்லாம் கிடையாது. சாரி, இது லஞ்ச் டாக்டர். முடிக்கலாமா? ஃபினிஷ் யுவர் லஞ்ச். அந்த சிஸ்டருக்கு வெச்ச பேரு சாந்தியா, ஆனா சரியான பேரு சனிய. நான் கத்துக்கிட்டது. சாந்தி சிஸ்டர் கொஞ்சம் ஈகோ பார்ட்டி. டாக்டர், ஆ, ஒரு விதத்துல தலைமுடிக்கும் ஈகோக்கும் சம்பந்தம் இருக்கு தெரியுமா? அது என்ன சம்பந்தம்? திருப்பதி, பழனி இந்த மாதிரி கோவில் எல்லாம் தலைமுடி எதுக்கு காணிக்க கொடுக்கறாங்க? தலை மொட்டை அடிக்கிறது அது ஒரு நம்பிக்கை. அதுல என்ன இருக்கு? தலைமுடி ஒரு ஃபால்ஸ் ஐடென்டிட்டி. ஈகோவும் அப்படிதான். ரெண்டையும் இறக்கி வச்சிட்டீங்கன்னா தலையில பாரமே இருக்காது. வாவ், உனக்கு தெரியும் இந்த பிலாசபி? அது எங்க பெரியப்பா சொன்னது. ஒன்னு பாத்தீங்களா டாக்டர்? உங்களுக்கு முடி மாதிரி தான் ஈகோ, ரெண்டுமே கம்மியா இருக்கு. அம்மா தாயே, நீ லக்ஷ்மி இல்லம்மா, சரஸ்வதி. ஹலோ. ஆமாண்டி, இந்த அளவுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. மகாராணி ஃபோன் பண்ணாலும் எடுக்காத, திரும்பவும் கூப்பிட்றாத. ஆமா, காசு என்னாச்சு? ஸ்ரீதேவி பேரை வச்சுக்கிட்டு மூதேவி மாதிரி நடக்காத. என்ன, காசு அனுப்புறதுக்கு வழிய பாருடி. ஏமா அதே என்னடி இழுக்கிற? இல்லம்மா. அங்க என்னாச்சு உனக்கு? நம்ம துபாயில தான் இருக்கோம், ஒட்டகம் மாதிரி சுத்திக்கிட்டு தெரியலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத, சொல்லிவிட்டேன். இங்க பாரு, சேலைய வாங்குவோம், செல்போனை மாத்துவோம், பீஸா கீசா எல்லாம் சாப்பிட்டுட்டு சம்பாதிக்கிற காசெல்லாம் கருமாந்திரம் ஆக்கிறாத. இங்க ஆஸ்பத்திரிய கட்டணும், பணத்தை அனுப்புற வழிய பாரு. இல்லைனா நான் நாண்டுகிட்டு தான் சாகணும், சொல்லிவிட்டேன். அம்மா நான் இங்க. அம்மா, எனி ப்ராப்ளம்? இது என் பர்சனல் மேட்டர். அதையும் எக்ஸ்ரே எடுக்கணும்னு நினைக்காதீங்க ப்ளீஸ் டாக்டர். சாரி, ஐ வாஸ் சாரி.
ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. ஊர்ல ஏதாவது பிரச்சனையா? அது ஒன்றும் இல்லை டாக்டர். அவ்வளோ பர்சனல்னா சொல்ல வேண்டாம். அம்மா தான் பேசினாங்க. அப்பாவுக்கு உடம்பு முடியாம போனப்போ எங்க ஊர்ல ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி இல்லாம அப்பா இறந்து போயிட்டாரு. அதனால எப்படியாவது இன்னொரு டாக்டர் ஆக்கி என் கிராமத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணுங்கிறது எங்க அம்மாவோட ஆசை. லக்ஷ்மிக்கும் சரஸ்வதிக்கும் தான் டேலி ஆகாதாமே, அதனால டாக்டர் ஆக முடியாம நர்ஸ் ஆயிட்டேன். கிராமத்துல ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு பணம் வேணுமே, அதுக்கு தான் நான் துபாய்க்கு வந்தேன். அதனால அம்மா போன்ல காசு காசுன்னு படுத்துவாங்க. சரி, அது இருக்கட்டும் டாக்டர், என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? அது உன் கண்ணை பார்த்ததும் கண்ணுக்குள்ள 1000 வாட்ஸ் மின்சாரம் பாஞ்சு உடம்பு பூரா பல்ப் எரிஞ்சிருக்குமே, அப்ப கரண்டே கட் ஆயிருக்காதே. கிட்டத்தட்ட அப்படிதான். உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஹாஸ்பிட்டல்ல ஒரு யங் நர்ஸ பார்த்தா உங்கள மாதிரி ஸ்மார்ட் யங் டாக்டருக்கு வர டிசீஸ் என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? நோ லக்ஷ்மி, ஐ ரியலி ஃபீல் இட். ஆம்பளைக்கு மட்டும் இல்ல, பொம்பளைக்கும் எமோஷன்ஸ் உண்டு டாக்டர். ஆனா கண்ட்ரோல் போய் தப்பு நடந்துச்சுன்னா பொம்பளை தான் மாட்டுவா. ச்சே, வாட் யூ டாக்கிங்? ஐ அம் ரியலி சீரியஸ் அபௌட் யூ. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. என்ன மாதிரி ஒரு ஏழை பொண்ணு, அதுவும் சாதாரண ஒரு நர்ஸா இருக்கிற பொண்ணு உங்க வீட்ல அக்செப்ட் பண்ணுவாங்களா யோசிச்சு அதுக்கப்புறம் உங்க மனசுல ஏத்தனா போதும். சரி சரி, இடம் வந்துருச்சு, இப்ப இறக்குங்க. லக்ஷ்மி, நான் சொன்னத 100 தடவை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இதுதான் என் கேள்வி. நாளைக்கு பதில் சொன்னா போதும். அது வரைக்கும் வணக்கம். ஹாய். ஹாய். நூறு தடவை யோசிச்சிங்களா? 108 வாட்டி யோசிச்சிட்டேன். Oh shit.